முழுவதும் அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற ஊழல்கள் குறித்த விவரங்களை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையால் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு குழு திரட்டி வருகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் பலரும் பதற்றமடைந்துள்ளனர். குவஹாத்தி RSS மற்றும் முக்கிய இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட அல்-கொய்தாவுக்கு நெருக்கமான வங்கதேச பயங்கரவாதி உட்பட 8 பேரை அசாம் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனால் நாடு முழுவதும் நடத்தப்படவிருந்த பயங்கரவாத தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. பத்திரிகையாளர்கள் குடும்ப உதவி நிதியை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம், 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் குடும்பத்திற்கு 2.50 லட்சம் ரூபாய் உதவி நிதியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுதும் உள்ள 26,000க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் பெயரில் உள்ள சொத்து விவரங்களை சேகரிக்க காவல்துறை சார்பில் வருவாய்த்துறைக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ரவுடிகளுக்கு பின்புலமாக உள்ள நிதி ஆதாரங்களை கண்டறியும் பணியும் நடக்கிறது. இதில் சந்தேகத்திற்குரிய 41 ரவுடிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் ஒருவரான திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் என்கவுண்டர் தொடர்பான மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை அரசுக்கு கிடைத்ததும் வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்ற தயாராக உள்ளோம் என அரசு தரப்பில் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 23 பேரின் நீதிமன்ற காவல் நேற்று முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் ஆஜரான 23 பேரின் நீதிமன்ற காவலை வரும் ஜனவரி 2ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார். அத்திப்பட்டு எண்ணூர் ரயில் நிலையங்களுக்கிடையே உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்தது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் சுமார் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. பயணிகள் அவதியடைந்தனர். ரயில்வே ஊழியர்கள் துண்டிக்கப்பட்ட மின்சார ஒயரை சரி செய்த பின்னர் ரயில்கள் இயக்கப்பட்டன. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் உண்டியல்கள் 56 நாட்களுக்கு பிறகு திறந்து எண்ணப்பட்டது. இதில் 57,36,782 ரூபாயும் 178 கிராம் தங்கமும் வெள்ளி 611 கிராமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். சபரிமலையில் நடப்பு மண்டல கால சீசன் நவம்பர் 16 துவங்கியது. நடப்பு மண்டல காலத்தில் சபரிமலைக்கு 25 லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர். கடந்த ஆண்டு போல் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் தரிசனம் நடத்தி திரும்பினர். பிரசாதத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தேவசம் போர்டு தெரிவித்தது. திருப்பதியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் டிரைவர் யுகேந்திரன் என்பவருக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டது. ரயிலை திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். உடனே அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டிரைவர் இன்றி 3 மணி நேரமாக ரயில் நின்று கொண்டிருந்ததால் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் பயணித்த பயணிகள் அந்த வழியாக வந்த மின்சார ரயிலை பிடித்து சென்னை சென்ட்ரல் புறப்பட்டனர். இந்த சம்பவம் பற்றி ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். டெல்லியில் கடும் குளிர், காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் தவிக்கின்றனர். பல இடங்களில் காற்றின் தரக்குறியீடு எண் 400 புள்ளிகளுக்கு மேல் சென்றுள்ளது. துவாரகாவில் காற்று தரக்குறியீடு எண் 460ஐ தாண்டியது. ஜெய்ப்பூர் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் பலியாகினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்த CNG டேங்கர் லாரி மீது மற்றொரு லாரி வந்து மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் பலியான ஹெலிகாப்டர் விபத்துக்கு விமானியின் தவறே காரணம் என ராணுவ நிலைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வானிலை மாற்றம் காரணமாக தடுமாறிய விமானி ஹெலிகாப்டரை மேகக்கூட்டத்தின் நடுவே செலுத்தினார். பின் நிலை தடுமாறி நிலத்தில் விழுந்து ஹெலிகாப்டர் நொறுங்கியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உரிய அங்கீகாரமின்றி செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய பணிக்குழு ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி நியமித்தது. அந்த குழு தாக்கல் செய்த அறிக்கையில் உரிய அங்கீகாரமின்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. அங்கோலா, தாய்லாந்து, நேபாளம், பூட்டான், மலேசியா, மாலத்தீவு, செர்பியா, பிலிப்பைன்ஸ் உட்பட 26 நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்துவதை நிறுத்தவும். சிஸ்டத்துக்கு இனி அவை தேவையில்லை. ஹேஷ்டேக் அசிங்கமாக தெரிகின்றன என எலான் மஸ்க் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை அமரன் திரைப்படம் தட்டிச் சென்றுள்ளது. படத்தின் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் தயாரிப்பாளர் மகேந்திரனுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது.
அதேபோல சிறந்த படத்திற்கான பிரிவில் 2ஆம் இடத்தை லப்பர் பந்து படம் பிடித்துள்ளது. படத்தின் இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து, தயாரிப்பாளர் லட்சுமணன் ஆகியோருக்கு தலா 50,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை மகாராஜா படத்திற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கும், சிறந்த நடிகைக்கான விருதை அமரன் படத்திற்காக நடிகை சாய் பல்லவிக்கும் வழங்கப்பட்டது. கன்னட திரையுலக முன்னணி நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தனக்கு ஏற்பட்ட நோய் பாதிப்பு குறித்து அவர் வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பெங்களூரில் இருந்து அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு விமானத்தில் புறப்பட்டு சென்றார்.